தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த மாதிரி பேசிட்டே போனாங்க. என் மனத்தை அதிகமா உங்களுடைய வேகத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் போட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான விதை இன்னைக்கு ஒரு ஏழை தாய்க்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஐயா, எங்க அம்மா ஏழையா இருந்தாங்க, எங்க பாட்டி ஏழையா இருந்தாங்க, அவங்க கூலி வேலைக்கு போனாங்க, எங்க குடும்பத்தில் தலைமுறையாக கூலி வேலை செய்தோம் என்பது இன்னைக்கு மோடி ஐயாவுடைய காலத்துல ஒரு ஏழை தாய்க்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. நான் நடுத்தர குடும்பத்திற்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கை ஒரு ஏழை தாய்க்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறார். 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு தனி நபருடைய சராசரி வருமானம், ஒரு இந்தியன் நம்முடைய சராசரி வருமானம் என்பது 86,000 ரூபாய். இன்றைக்கு 9 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 1,96,000 ரூபாயாக உயர்த்தி காட்டியிருக்கிறோம். 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடு. உலக நாடுகள் மதிக்கக்கூடிய நாடாக இந்தியா மாறி எல்லாத்தையும் தாண்டி ஐயா இத்தனை ₹1 லஞ்சம் இல்லாம கொடுக்கணும். மோடி ஐயா மட்டுமல்ல, மோடி ஐயா கூட இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் கூட ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய மத்திய அரசின் மீது யாருமே வைக்க முடியாது. எதிர்கட்சி பேச்சுக்கு வைக்க வேண்டும் என்றாலும் கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை, அற்புதமான ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. நாம் உருவாக்கிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு தர்மபுரி நின்று கொண்டிருக்கின்றோம், அரூரில் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நம்முடைய பாத யாத்திரை இன்னைக்கு காலையில எங்க ஆரம்பிச்சோம்னா மேச்சேரியில் ஆரம்பிச்சது. ஐயா, மேட்டூர் மேச்சேரியிலே முதல் தொகுதியை முடித்துவிட்டு 2வது தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி, 2வது தொகுதியிலே பாத யாத்திரை முடித்துவிட்டு 3வது தொகுதியாக அரூர் தொகுதியில் இருக்கிறோம். இதுல மேச்சேரி, மேட்டூர், சேலம் மாவட்டத்திலும் மிச்ச 2 ஊர்களும் கூட தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குதுங்க. நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்தில் குறிப்பாக ஜாதி அரசியலை செய்து இத்தனை காலமாக ஜாதியை மையப்படுத்தி வாக்கு வேண்டுமா, இந்த ஜாதிக்காரங்களை ஓட்டு போடும், இந்த ஜாதிக்காரங்களை சுயேட்சை அளிக்க வைங்க, ஓட்டு பிரிக்கணுமா, இந்த ஜாதிக்காரங்களை வேட்பாளராக கொண்ட இவரு ஓட்டு பிரிப்பார். இப்படியே செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சி எல்லாம் சுரண்டி எடுக்கும். தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தர்மபுரி மாறி இருக்கும். உலகம் முழுவதும் ஐயா, இந்தியா முழுவதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தர்மபுரியில் இளைஞர்கள் இருப்பார். திருப்பூரில், கோயம்புத்தூரில், சென்னையில், ஹைதராபாத்தில், டெல்லியில எங்கே சென்றாலும் கூட தர்மபுரியுடைய இளைஞர்கள் அந்த வேலையில் இருக்கிறார். ஆனா தர்மபுரிக்குள்ள வளர்ச்சி இல்லைங்க, தொழிற்சாலைகள் இல்லை. இதை எந்த அரசியல்வாதியுமே முன்னிலைப்படுத்தி பேசல. தர்மபுரி மேட்டூர் பகுதி போனீங்கன்னா அதிகமான டிரைவர்ஸ் இந்த பகுதியிலிருந்து வர்றாங்க. ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநரிலிருந்து, லாரியிலிருந்து, டிராக்ஸிலிருந்து, டெம்போலிருந்து இந்த ஊருடைய ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் போறாங்க. இந்தியா முழுவதும் மோடி ஐயாவுடைய காலகட்டத்தில் வளர்ச்சியை பார்க்கிறான். அந்த வண்டி எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கக்கூடிய இடத்திற்கு தர்மபுரியினுடைய லாரி ஓட்டுநர் செல்கின்றாரோ வளர்ச்சியை பார்த்துட்டு தர்மபுரி வர எல்லா இடத்திலும் வளர்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய ஊர்ல மட்டும் ஜாதி அரசியலை மையப்படுத்தி அரசியல் நடந்து இன்னைக்கு மோடி ஐயா நாங்களும் ஜாதியை நம்புறோம். ஆனால் நாம் நம்பக்கூடிய ஜாதி வேறு. நமக்கு பொறுத்தவரை மோடி ஐயாவை பொறுத்தவரை 4 ஜாதி இருக்கிறது ஐயா. ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி. 4 ஜாதிகளை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு திட்டத்தை எல்லாம் கொடுத்து நடுத்தர வசதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இளைஞர் ஜாதிக்கு எந்த விதமான ஊக்கமும் ஆக்கமும் தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தாய்மார்களை மையப்படுத்தாங்க எல்லா திட்டமுமே நம்முடைய ஆட்சியில தாய்மார்களை, சகோதரிகளை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சியில் விவசாய பெருமக்களுக்கு திட்டங்களை பாருங்க. நம்முடைய ஆட்சி வந்த பிறகு மண்வள அட்டை திட்டத்திலிருந்து, பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து, கௌரவ நிதியிலிருந்து அனைத்தும் கூட விவசாய பெருமக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, நான் உங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, நமக்கு பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி வேண்டாம், நமக்கு இன்னொரு பிரதமரா வேண்டும் என்று சொல்றாங்க. கேட்டீங்களா? அதுதான் ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றாங்க, இந்தி கூட்டணி. அந்த இந்தி கூட்டணியிலிருந்து நமக்கு ஒரு பிரதம மந்திரி வேண்டும் என்று சொல்கின்றார். நான் உங்களுக்கு கேட்கிறேன் ஐயா, ஒரு நிமிஷத்திற்கு நம்ம நினைப்போம், சரி பிரதமர் மோடி அவர்களுக்கு பதிலாக அந்த இருக்கையில வேறு யாரை அமர்த்தலாம் என்று நீங்கள் சொல்லுங்க. லல்லு பிரசாத் யாதவ் அமர்த்தலாங்களா? லல்லு பிரசாத் யாதவ் அமர்த்தலாமா?
ஊழல் செய்வதற்கென்றே அரசியல் இருப்பவர் லல்லு பிரசாத் யாதவ். அவர் இந்தி கூட்டணியில். மம்தா பானர்ஜி அமர்த்தலாங்களா? அவங்களுக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது. மம்தா பானர்ஜி அவர். அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டாம். சந்திரசேகர் ராவ் வேண்டாம். ஸ்டாலின் ஐயா அமர்த்தலாங்களா? ஸ்டாலின் ஐயா அமர்த்தலாமா? ஸ்டாலின் ஐயாவை அமர்த்தினா எல்லாத்துக்குமே இதயம் பக்கம் ஆயிடுச்சு. 31 மாசம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். நீங்க அரூருக்கு வந்து மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயா பேரெல்லாம் சொல்றீங்க. ஐயா, பிரதமர் என்கின்ற நாற்காலிக்கு ஒரு தகுதியும் திறமையும் வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்பு வேண்டும், நேர்மை வேண்டும், உழைப்பு வேண்டும். ஏழை மக்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் வேண்டும். விவசாயிகளை மையப்படுத்தக்கூடிய அரசியல் வேண்டும். அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய அரசியல் அங்கே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய தமிழ் இனத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர் அங்கே இருக்க வேண்டும். இது அனைத்தும் இருக்கக்கூடிய இந்திய அரசியல் ஒரே தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய கலாச்சாரத்துக்கு கிடைக்காத மரியாதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு கிடைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே செங்கோல் ஆரம்பித்து தமிழ் மொழியுடைய பெருமையை உலகெல்லாம் அறிய செய்கின்றார். திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உலகத்தினுடைய தொன்மையான மொழி நம்முடைய தாய்மொழி என்று பேசுகின்றார். அனைத்து குணங்களும் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒற்றுமையை மதித்து நாடு வளமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை தவிர அந்த நாற்காலிக்கு தகுதி இருக்கக்கூடிய நபர் இந்தியாவில் இல்லை. இந்திய கூட்டணியிலே எந்த ஒரு தலைவரும் கூட அந்த நாற்காலியை அமர்வதற்கு தகுதி கிடையாது. யாருக்கும் இல்லை. குடும்பாட்சி, ஊழலாட்சி இரண்டையை மட்டும் செய்பவர்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறார். அதனால ஐயா, நமக்கு இருப்பவர் ஒரே மோடி. உலகமே பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் அதிர்ஷ்டவசமாக மோடி நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய கையில் இருக்கார், நம்முடைய மண்ணில் இருக்கார்கள். என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் உங்கள் அனைவருக்கும் அதிக நேரத்தை எடுக்கக்கூடாது. பேருந்து ஓட்டுநர் நடத்த நிற்கிறாங்க, உள்ள எல்லாம் பயணிகள் இருக்கிறாங்க. பாவம் அவங்க எல்லாம் போகணும் மழை காலத்துல. அதிகமாக நம்ம நேரத்தை எடுத்தால் தவறா போயிருங்க ஐயா. நீங்களும் மழையில் இருக்கிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரே ஒரு தலைவர், உன்னதமான தலைவர், அந்த நாற்காலில் அமர்வதற்கு தகுதியான தலைவர் நாம் அமர்த்தி இருக்கும். அவருக்கு 2024 மற்றொரு முறை இந்தியாவுடைய பிரதமராக நீங்கள் தேர்ந்தெடுக்க. எனக்கு அரூர்ல ஒரு சாதாரண நம்முடைய குழந்தை ஒரு தங்கச்சி தம்பியை மேல விட்டு கண்ணு 2024 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மோடி தாத்தான அந்த குழந்தை சொன்னாங்க. இந்தியாவில் அனைவருக்கும் 8 கோடி தமிழர்களுக்கும் தெரிந்த செய்தி, 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தான் வெல்லுவார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தெரியும், திமுக காரங்களுக்கும் தெரியும், எல்லா கட்சி நண்பர்களுக்கும் தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை நாம் கட்சியை பார்க்க போவது கிடையாது, மோடியை மட்டும் பார்த்து வாக்களிக்க போவது. தலைமுறைக்கான தேர்தல், இந்தியா வளர்ச்சி அடைவதற்கான தேர்தல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்திலே 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்களுக்கு கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தை வளப்படுத்தக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்குது, நாம் செய்ய வேண்டும். அடுத்து உங்களுடைய எம்பியை பத்தி வரங்கய்யா. உங்களுக்கு எம்பி இருக்கிறார், யாராவது பார்த்திருக்கிறீங்களா? உங்க எம்பிய இப்ப இங்க அரூருக்கு வர வைக்க முடியும் எப்படின்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லைங்க. அரூர்ல ஒரு பூமி பூஜை போட்டு சூடத்தை பத்தி வச்ச கணக்கு பண்ணுவாங்க. திராவிட மாடல் ஆட்சியில யாரையா பூமி பூஜை போடுறது, யாரையா சூடத்தை பத்தி வைக்கிறது, யாரையா ஊதுபத்தியை பத்தி வைக்கிறது, அப்படி நாம் வழிபடக்கூடிய நம்முடைய முறைகளுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் போய் பேசலாம். வடக்கிலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மாற்றுகளில் ஊக்குவிக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் பாராளுமன்றம். உத்தராகண்ட் மாநிலத்தில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வேலை படிக்கிறாங்க. அந்த மாநிலத்தையும் நீங்கள் ஊக்குவிக்க கொடுக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொன்ன பிறகு மன்னிப்பு கேட்டு பாராளுமன்றத்திலிருந்து வெளியே ஐயா, தர்மபுரி மக்கள் பெருமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய எம்பியின் மூலமாக. இந்தியா முழுவதும் உங்களுடைய எம்பியை பார்த்து எம்பியின் மூலமாக தர்மபுரியை இந்தியா தெரிந்து கொள்ளுங்கள். அதான் தர்மபுரி மக்கள் கடினமான உழைப்பாளிகளா, தர்மபுரி மக்கள் கஷ்டத்திலும் கூட நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய சுத்தம் இந்தியா முழுவதும் தெரிய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நல்ல அன்பான எம்பி கிடைக்கிறது. இந்த வரை பிஜேபி யார் என்று யார் இருந்தாலும்
நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல சார் கடமைப்பட்டிருக்கிறேன். சார் யார் சார், இருங்க சார். அந்த சார். வேட்பாளருடைய பெயர் நரேந்திர இருங்க மோடி. சார் பஸ் போறப்ப அவர் எப்படி யாரும் முன்னே இல்லைங்க. நரேந்திர மோடிக்கு வேலை செய்யக்கூடிய வேட்பாளர் இருப்பார். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார். அதான் எங்களுடைய நோக்கம். திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனா சில இடத்துல திமுக காரன் தடுக்கிறோம். வரும்பொழுது ஏகப்பட்ட பெட்டிஷன் மக்கள் கொடுக்கிறாங்க இந்த யாத்திரை. ஐயா கிட்டத்தட்ட 6 மாதமாக தமிழகத்தை சுத்திக்கிட்டு ராமநாதபுரத்தில் ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பித்த பயணம் 143 தொகுதிகளை தாண்டி இது 144வது தொகுதி. பட்டி தொட்டி எல்லாம் சுத்துறோம், ஊரெல்லாம் சுத்துறோம், விவசாயிகளை பார்க்கணும், நாத்து நடுறோம், டெல்டா போயிட்டோம் ஐயா, தென் தமிழகம் போயிட்டோம், கொங்கு பகுதி போயிட்டோம், மத்திய தமிழகம் போயிட்டோம், இந்த தர்மபுரி எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள். தமிழகத்தில் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறார்கள். அன்பான வேண்டுகோள், மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் யாத்திரையினுடைய தாமதத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து நிற்றை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே நேரத்தில் ஐயா அரூரை பொறுத்தவரை 1000 ஆண்டு வரலாறு தர்மேஸ்வரர் கோயில் பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில பேர் கேட்பாங்க, சில அரசியல்வாதி கேட்கிறாங்க, அயோத்தியில கும்பாபிஷேகம் நடக்குது 22ஆம் தேதி, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சில பேர் கேட்டா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா அரூருக்கும் அயோத்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டிலே 2 இடத்துல நம்முடைய ராமபிரான் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். 2 இடத்துல மட்டும்தாங்க. 2 இடத்துல மட்டும்தான் ராமபிரான் தமிழகத்திலே சிவபூஜை செய்கின்றார். ஒன்று உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம், இன்னொன்று உங்களுடைய தீர்த்தகிரீஸ்வரம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 இடத்துல மட்டும்தான் ராமபிரான் சிவபூஜை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அரூர் இந்த புண்ணிய பூமியில ராமபெருமான் வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து இங்கே பூஜை நடந்து கொண்டிருக்கும். அதனால்தான் இன்னைக்கு இங்க வர்றவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இறங்கி தீர்த்துகள் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இறங்கி ராமஜெயம் என்று சொன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று வடக்கில் இருந்து அரூருக்கு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. சரித்திரம் உண்மை. எந்த மண்ணுக்கும் இல்லாத பெருமை உங்களுக்கு இல்லையா? 2 மண்ணுக்கு தான் பெருமை, ராமேஸ்வரத்துக்கும் அரூருக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மண்ணில் இந்த யாத்திரை நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெருமையும் அரூருடைய பெருமையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியிலே கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அது அரூருக்கும் கும்பாபிஷேகம் நடப்பதாகத்தான் கணக்கு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, அன்பான வேண்டுகோள், இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்முடைய வாக்கு, தாமரைக்கு நம்முடைய வாக்கு, மோடி அவர்களுக்கு நம்முடைய வாக்கு. 39 பாராளுமன்ற வேட்பாளர்களும் கூட மோடி அவருடைய கருத்தை ஆதரிக்கக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய வேட்பாளராக நீங்கள் இங்கிருந்து வெற்றி பெற செய்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது.